அப்பப்பா, காயெல்லாம் யானை விலை, குதிரை விலை. I want pumpkin. I like it. My husband likes it. Pumpkin, rupees? You don't understand? I ask, pumpkin rupees. ஏன் கோவமா இருக்க மஞ்சு? யார் மேல கோவம்? என் மேலேயே தான் எனக்கு கோவம். எவ்வளவு படிச்சாலும் இந்த இங்கிலீஷ் கரெக்ட் டைம்க்கு காலை வாரி விட்டுடுது. ஓ, பூஷணிக்காய் கடையில நடந்தது நீ இன்னுமா நினைச்சுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. எல்லாம் சொல்லி தந்து உங்க 2 பேரையும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களா ஆக்குறது தானே என் வேலை. சார், எவ்வளவு எத்தனை இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சா இன்னும் நல்லா பேசலாம். கவலைப்படாத, எல்லாம் சொல்லித்தரேன். ஆர்வமா நீங்க 2 பேரும் கேட்க தயாரா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க நானும் ரெடி. எத்தனை, இது இங்கிலீஷில் ஹவு மெனி. இந்த கேள்வியை பாருங்கள். வகுப்பறையில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேட்க ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் த கிளாஸ் ரூம் என்று கொஸ்டின் அமைக்க வேண்டும். கொஸ்டின் வேர்ட் ஹவு மெனி ஆர் தேர் அப்படின்னா இருக்கிறார்கள், இருக்கின்றன என்று பொருள். இந்த கிளாஸ் ரூம், இது எங்களுக்கு தெரியும். வகுப்பறையில், இது ஏற்கனவே நாங்க படிச்சது தானே. இப்போது இக்கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பதிலில் ஆர் தேர் என்பது மாறி தேர் ஆர் என்று ஆகிவிடும். தேர் ஆர்க்கு அப்புறம் பதிலுக்கான தகவலை சொல்லிட்டு மீதி வாக்கியத்தை அப்படியே கேள்வியில் உள்ளது மாதிரியே சொல்ல வேண்டியதுதான். இங்க பாருங்க, தேர் ஆர் 10 children in the classroom என்பதே இக்கேள்வியின் பதில். இப்போ how many-யை வைத்து இன்னும் சில கேள்விகள் கேட்கிறேன். பதிலை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பார்க்கணும். How many crows are there in their nest? There are 3 crows in their nest. How many books are there in the shelf? There are many books in the shelf. Very good. I am very happy. இந்த how many பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். How many என்னும் கேள்வி சொல் எண்ணக்கூடியவை பற்றிய கேள்விகளை கேட்கத்தான் பயன்படுத்த வேண்டும். உதாரணமா பாய்ஸ், கேர்ள்ஸ், கேட்ஸ், பாக்ஸஸ், புக்ஸ், ரோசஸ் இவற்றையெல்லாம் 1, 2, 3 என்று எண்ணி எடுத்து வைக்கலாம் அல்லவா? அப்ப வாட்டர், பெட்ரோல், ஏர் இந்த மாதிரி சொற்களுக்கெல்லாம் தனியா क्वेश्चन வேர்ட் இருக்கா சார்? ஆமா, அதுக்கெல்லாம் how much என்ற क्वेश्चन வேர்டை யூஸ் செய்யணும். தமிழையும் எவ்வளவு, எத்தனை அப்படின்னு தனித்தனியா இருக்குதானே, அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் how muchனா எவ்வளவு. இங்க பாருங்க, how much rice is there in the vessel? அதாவது பாத்திரத்தில் எவ்வளவு அரிசி அல்லது சோறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறோம். சார், how many-ல are there யூஸ் செஞ்சோம், how much-ல is there வருது. எக்ஸலன்ட் குட்டி. எண்ணக்கூடியவை அல்லாதவற்றை பற்றி கேள்விகள் கேட்பதால் how much உடன் ஆர் வராது, ஈஸ் தான் வரும். அதுதான் நானும் நினைச்சேன் சார். சரி, இப்போ இக்கேள்விக்கான பதிலை பார்ப்போம். There is some rice in the vessel. அதாவது பாத்திரத்தில் கொஞ்சம் அரிசி இருக்கிறது. how many-க்கான பதிலை போலவே how much-க்கான பதிலிலும் is there என்பது இடம் மாறி there is என்று ஆகிவிடும். ஆனால் இந்த கேள்விகளிலும் பதில்களிலும் இஸ் தான் வரும், ஆர் வராது. புரியுதா? நல்லா புரியுது சார். ஆனா ஒரு பொருளின் விலைய எப்படி கேட்கணும்னு நீங்க என்ன சொல்லலையே சார்? சொல்றேன். how much என்றால் எவ்வளவு இல்லையா? அதனால ஒரு பொருளின் விலையை குறித்து கேள்வி கேட்க how much-ஐ தான் யூஸ் செய்யணும்.
இந்த கொஸ்டினை பார். How much is a kilo of potatoes? அதாவது 1 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளவு, என்ன விலை? முன்ன சொன்ன மாதிரியே how much rice is there in the vessel என்ற கேள்வி மாதிரி இங்க is there எல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இங்கு இருக்கிறது என்ற பொருள் வரல. ஆனா இந்த கேள்வியில விலை என்ற சொல் வரவே இல்லையே சார். இப்ப பாரு, இதே கேள்வியை நான் வேற மாதிரி கேக்குறேன். How much does a kilo of potatoes cost? What is the cost of a kilo of potatoes? முன்ன கேட்ட கேள்வி, இந்த 2 கேள்விகள் மூன்றுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். 1 கிலோ உருளைக்கிழங்கின் விலை என்ன? கேள்வியை அமைக்கும் முறைதான் வேறுபடுகிறது. இங்க உள்ள முதல் கேள்வியில how much கூட டஸ்ஸும் சேர்த்து வருதே. ஆமாம், காஸ்ட் என்ற ஆக்ஷன் வெர்ப் வரதால டஸ் என்ற ஹெல்பிங் வெர்ப் வந்திருக்கு. நான் போன பாடத்தில் ஹெல்பிங் வெர்ப்ஸ் பத்தி சொன்னது நினைவிருக்கா? am, is, are போலவே do, doesம் ஹெல்பிங் வெர்ப்ஸ் தான். இப்போ முதல் கேள்வியை பாருங்க. வாட் என்ற கேள்வி சொல்லின் பொருள் என்ன? வாட் இஸ் த காஸ்ட் என்றால் விலை என்ன என்று பொருள். இப்போ இன்னொரு உதாரணத்தை வைத்து 3 விதமாகவும் ஒரு பொருளின் விலையை கேட்கலாமா? how much அல்லது how much does அல்லது what is the cost என்று தொடங்கி எப்படி வேண்டுமானாலும் கேள்வியை கேட்கலாம். how much is this book? how much is this book? how much does this book cost? what is the cost of this book? நல்லா புரியுதா? அன்றாட வாழ்க்கைக்கு இது மிகவும் தேவையான சமாச்சாரம். We understand, sir. சரி, விலையை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். How much is a liter of petrol? It is 60 rupees. How much does this earring cost? It costs 10 rupees. What is the cost of this pen? It costs 20 rupees. Or it is 20 rupees. கேள்விகளுக்கு விடை அளிப்பது ஒன்றும் பிரமாதமான காரியம் இல்லை. கொஸ்டினை நல்லா கவனிச்சிட்டு கொஸ்டின்ல இருந்தே ஆன்சருக்கான வார்த்தைகளை எடுத்து கோர்வையா ஒன்னு சேர்க்க வேண்டியதுதான். சார், முன்ன வாட் இஸ் யுவர் நேம்னு படிச்சோம் இல்லையா? அங்கேயும் இந்த வாட்டோட பொருள் என்ன என்பது தானே? எஸ், என்ன என்ற பொருள்பட பல இடங்களில் வாட் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். இந்த கேள்விகளை பாருங்க. வாட் இஸ் யோர் மதர்ஸ் நேம்? உன் தாயின் பெயர் என்ன? வாட் இஸ் யோர் ஏஜ்? உன் வயது என்ன? வாட் டஸ் த கேட் ட்ரிங்க்? பூனை என்ன குடிக்கிறது? வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது போல. புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது சார். ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிறிஸ்டியன். அவனை சண்டே சர்ச் வாசல்ல பார்த்தேன். எப்பெல்லாம் நீ சர்ச்சுக்கு போவ, ஒரு மாசத்துல எவ்வளவு தூரம் போவ அப்படின்னு அவனை கேட்கணும்னு நினைச்சேன். when do you go to church அப்படின்னா நீ எப்போ சர்ச் போற அப்படின்னு தானே ஆகுது. எவ்வளவு தரம் போறன்னு எப்படி கேட்கறது சார்? எவ்வளவு தரம் அப்படிங்கிறதுக்கு தனி கொஸ்டின் வேர்டு இருக்கு. how often? இந்த கொஸ்டினை பாருங்க. how often does he go to the church? அவன் எவ்வளவு தரம் சர்ச்சுக்கு போகிறான்? how often do you go to the dance class? நீ எவ்வளவு தரம் டான்ஸ் கிளாஸுக்கு போகிறாய்? how often does your teacher scold you?
உன் ஆசிரியர் உன்னை எவ்வளவு தரம் திட்டுகிறார்? How often? இதை வைத்து கேள்விகள் அமைக்கும் போது when, where போலவே ஆக்ஷன் வேர்புடன் do, does ஐயும் சேர்த்து கேள்விகள் அமைக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்லணும்? ரொம்ப சிம்பிள். I, we, you, they, he, she, it. இவற்றோடு செயற் சொல்லையும் சேர்த்து எப்படி வாக்கியம் அமைத்தீர்கள்? ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஐ, வி, யூ, தே வந்தா செயற் சொல்லோட எஸ் சேர்க்க கூடாது. ஹி, ஷி, இட் வந்தா எஸ் சேர்க்கணும். ஹி கோஸ் டு டான்ஸ் கிளாஸ். ஷி ஸ்கோல்ஸ் மீ. கரெக்டா? ஆமாம். இப்ப நீ சொன்னியே, அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தரம் அந்த செயலை பண்றியோ அந்த பதிலை சொல்ல வேண்டும். இங்கே பார். How often does he go to the church? He goes to the church every Sunday. How often do you go to the dance class? I go to the dance class once a week. How often does the teacher scold you? He scolds me every day. இது சூப்பர் சிம்பிளா இருக்கு சார். எல்லாமே சூப்பர் சிம்பிள் தான் குட்டி. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் வேர்டோட இன்னிய பாடத்தை முடிச்சுக்கலாம். எவ்வளவு தொலைவு என்பதை கேட்க இந்த கொஸ்டின் வேர்டை பயன்படுத்தணும். How far? இப்ப இதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்றேன். கவனமா பாருங்க. How far is the post office? தபால் நிலையம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? How far is the railway station from your house? ரயில் நிலையம் உன் வீட்டில் இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? இரண்டாவது கேள்வியில உள்ள from நாம ஏற்கனவே போன பாடத்துல படிச்சது தானே? ஆமாம். இப்போ பதில்களை பாருங்க. How far is the post office? The post office is 1 kilometer away. தபால் நிலையம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. How far is the railway station from your house? The railway station is 2 kilometers from my house. ரயில் நிலையம் என் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்பா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். எத்தனை, எவ்வளவு, என்ன, எவ்வளோ தூரம், எவ்வளோ தரம், இப்படி எத்தனை கொஸ்டின் வேர்ட்ஸ் படிச்சிட்டோம். ஏன் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்ற? இனிமே இதையெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்பா. சரி, நீங்கள் எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வசதியா இதுவரை படித்த எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸையும் ஒரு அட்டவணையில் கொடுக்க போறேன். சூப்பர் ஐடியா சார். when எப்பொழுது, where எங்கே, who யார், whose யாருடைய, how many எத்தனை, how much எவ்வளவு, what என்ன, how far எவ்வளவு தூரம், how often எவ்வளவு தரம், when எப்பொழுது, where எங்கே, who யார், whose யாருடைய, how many எத்தனை, how much எவ்வளவு, what என்ன, how far எவ்வளவு தூரம், how often எவ்வளவு தரம். Questions with how many. How many children are there in the playground? There are many children in the playground. How many chocolates are there in your handbag? There are 5 chocolates in my handbag. How many horses are there in the stable? There are 6 horses in the stable.
How many patients are there in the clinic? There are 5 patients in the clinic. How many pictures are there in the art gallery? There are many pictures in the art gallery. How many pairs of scissors are there on the tailor's table? There are 2 pairs of scissors on the tailor's table. How many huts are there in the village? There are 50 huts in the village. How many kittens are there in their house? There are 3 kittens in their house. How many bangles are there on mother's hand? There are a dozen bangles on mother's hand. How many magazines are there in the rack? There are several magazines in the rack. New words. Chocolates, chocolateகள். Clinic, தனி மருத்துவமனை. Art gallery, ஓவியக் கண்காட்சி அரங்கம். Village, கிராமம். A dozen, 12. Rack, அலமாரி தட்டு. Several, 2க்கு மேற்பட்ட. Questions with how much. How much rice is left in the container? There is very little rice left in the container. How much petrol is there in the car? There is plenty of petrol in the car. How much money is there in your pocket? There is a 10-rupee note in my pocket. How much crowd is there at the cinema hall? There is lot of crowd outside the cinema hall. How much water is there in the fridge? There is plenty of water in the fridge. How much paint is there in the can? There is no paint in the can. How much time is left? There is plenty of time left. How much air is there in the cycle tube? There is very little air in the cycle tube. How much oil is there in the lamp? There is enough oil in the lamp. How much sugar is there in the bowl? There is plenty of sugar in the bowl. How much does a camera cost? A good camera costs 10,000 rupees. How much does a kilo of onions cost? A kilo of onion costs 10 rupees. How much does a kilo of sugar cost? It costs 20 rupees. How much is this sauce bottle? It is 60 rupees. New words. Container, petti, paathiram, dabba. Petrol, petrol, petrol. Plenty of, நிறைய, ஏராளமான. Lot of, பெரிய அளவு, மிகுந்த. Very little, மிக குறைவான, குறைந்த. Crowd,
கூட்டம். Pocket, சட்டை பை. No paint, வண்ணம் இல்லை. Air, காற்று மண்டலம். Oil, எண்ணெய். Enough, போதுமான. Sugar, சர்க்கரை. Bowl, கிண்ணம். Questions with what? What is that? That is a book. What is the cost of this shirt? It costs 400 rupees. What does the baby drink? The baby drinks only milk. What do you want? I want a pen. What is the name of the movie? The movie's name is Die Hard. What is your sister's name? Her name is Kavita. What do you like? I like ice creams. What does the carpenter do? He makes furniture. What do they buy at the fair? They buy balloons at the fair. What is the time? It is 10:30. New words. Shirt, சட்டை. Movie, திரைப்படம். Make, உண்டாக்கு. Furniture, நாற்காலி, மேஜை போன்றவை. Questions with how often? How often? Does she bake a cake? She bakes a cake once a year at Christmas. How often does he smoke? He smokes 10 times in a day. How often do you brush your teeth? I brush my teeth twice a day. How often do they go on a picnic? They go on a picnic once a year. How often do you iron your clothes? I iron my clothes daily. How often do they get a bonus? They get a bonus once a year at Diwali. How often does the family go to the beach? The family goes to the beach on Sundays. How often does your mother praise you? She praises me every day. How often do you travel by air? I travel by air every month. How often does your grandmother visit Tirupati? She visits Tirupati once a year. New words. Bonus, மிகை ஊதியம். Praise, புகழ்தல். Beach, கடற்கரை. Questions with how far? How far is the library? It is 2 kilometers from here. How far is the cinema hall from here? It is 4 kilometers. How far is your school from your house? It is at walking distance. How far is the browsing center? It is just round the corner. How far is your friend's house? It is not very far. I can easily walk. How far is the pharmacy? It is in the next street. How far is the canteen from your workstation? It is 2 blocks away. How far
is Bangalore from Chennai? It is 300 kilometers from Chennai. How far is the gym from your house? It is very close to my house. How far is the planetarium from here? It is not very far. It is just 4 kilometers away. New words. At walking distance. நடக்கும் தூரத்தில், நடந்து செல்லக்கூடிய தூரத்தில். From here. இங்கிருந்து. Just round the corner. இதோ மிக அருகில்தான் இருக்கிறது. Browsing center. இன்டர்நெட்டை உபயோகிக்கக்கூடிய மையம். Not very far. வெகு தூரத்தில் இல்லை, தொலைவில் இல்லை. Easily. எளிதாக. I can easily walk. எளிதில் நடக்கக்கூடிய தூரம்தான். Pharmacy. மருந்து கடை. Next. அடுத்து, அடுத்த. Canteen. சிற்றுண்டிச்சாலை. Work station. ஒருவருடைய ஆபீஸில் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டு அவர் தன் பணிகளை செய்யும் இடம். Block. கட்டிடத் தொகுதி. 2 blocks away. 2 கட்டிடங்கள் தாண்டி. Gym. உடற்பயிற்சி சாலை. Planetarium. கோள்களின் அமைப்பினை விளக்கிக் காட்டும் இடம். Leads. Pair of scissors. சில பொருட்கள் ஜோடியாகத்தான் வரும் அல்லவா? ஷூஸ், சாக்ஸ் போன்ற பொருட்கள் ஒன்று மட்டும் இருந்தால் பயனற்று போகும் தானே? இத்தகைய பொருட்களை பற்றி பேசும் பொழுது pair of என்ற இந்த சொற்றொடரை உபயோகிக்க வேண்டும். I buy a pair of socks. I wear a pair of shoes. He wears a pair of socks. The pair of scissors is blunt. கடைசி வாக்கியத்தை கவனமாக பாருங்கள். இங்கே is என்று ஒருமை verb வந்துள்ளது. pair of என்பது ஒருமையைத்தான் குறிக்கும். Are there in their house? இச்சொற்றொடரில் there என்று 2 சொற்கள் இருப்பதை கவனியுங்கள். இவ்விரண்டு சொற்களின் ஸ்பெல்லிங் மட்டுமின்றி பொருளும் வெவ்வேறு. there, there, there என்றால் இருக்கிறது. there, there என்றால் அவர்களுடைய. ஆனால் 2 சொற்களின் உச்சரிப்பும் ஒன்றே. there, there. A dozen. இச்சொற்றொடரின் பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும். இவ்வாறே 2 dozens, 3 dozens, 15 dozens, 100 dozens என்றும் சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். இச்சொற்றொடரை தனியாக, அதாவது வாக்கியத்தில் இல்லாமல் சொல்லும்போது 3 dozens, 4 dozens என்று எஸ் சேர்த்து வந்தாலும், ஒரு வாக்கியத்தில் பெயர் சொல்லையும் சேர்த்து சொல்லும்போது 3 dozen, 4 dozen என்று ஒருமையில்தான் வரும். பன்மையை அந்த பெயர் சொல்லில்தான் உணர்த்த வேண்டும். உதாரணமாக 4 dozen apples, 8 dozen pens, 3 dozen children, 10 dozen mangoes. இச்சொல்லின் பொருள் மீதம் இருப்பது. இதே சொல்லுக்கு வேறு அர்த்தங்களும் உண்டு. இந்த வாக்கியங்களை படியுங்கள். He left the house at 8 o'clock. அவன் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றான். Turn left. இடது பக்கம் திரும்பவும். There is rice left. சோறு மீதம் இருக்கிறது. முதல் வாக்கியத்தில்
left என்பது verb. leave என்ற verbின் கடந்த கால சொல். இரண்டாவது வாக்கியத்தில் left என்ற சொல் direction, அதாவது திசையை குறிக்கிறது. மூன்றாவது வாக்கியத்தில் இச்சொல் மீதம் உள்ளது என்ற பொருளில் வருகிறது. பாக்கெட். இச்சொல்லின் பொருள் ஷர்ட்டிலோ பேண்டிலோ உள்ள பை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இச்சொல்லை பாக்கெட் என்ற சொல்லுடன் நிறைய பேர் குழப்பிக் கொள்வதுண்டு. பாக்கெட் என்றால் பார்சல் அல்லது ஒரு சிறிய கட்டு. பாக்கெட், பாக்கெட் இந்த சொற்களின் உச்சரிப்பில் மிக துல்லியமான வேறுபாடு மட்டுமே இருப்பதால் இத்தகைய குழப்பம் எழுகிறது. இரண்டு சொற்களின் உச்சரிப்பினையும் கவனமாக கேளுங்கள். பாக்கெட், பாக்கெட், பாக்கெட். ஆயில் கேன். இங்கே குவளை என்ற பொருளில் கேன் என்ற சொல் வந்துள்ளது. ஆனால் இச்சொல்லுக்கு முக்கியமான இன்னொரு அர்த்தமும் உண்டு. முடியும், இயலும் என்ற பொருளில் கேன் என்ற சொல்லை இனிவரும் பாடங்களில் நீங்கள் இன்னும் விவரமாக பார்க்க போகிறீர்கள். சுகர். எஸ் என்ற எழுத்து இங்கு ஷூ என்ற உச்சரிப்பில் வருவதை கவனியுங்கள். பொதுவாக எஸ் ஹெச் என்ற எழுத்துக்கள் தான் ஷே, ஷூ, ஷீ என்ற உச்சரிப்புகளில் வரும். நீங்கள் ஏற்கனவே படித்த ஷெட், ஷூ ஃபிளார், ஷீப், ஷெல்ஃப், ஷீ போன்ற சொற்களை நினைவு கூறுங்கள். எஸ் என்ற எழுத்து இதுபோல SH என்ற உச்சரிப்பில் வருவது கொஞ்சம் அபூர்வம். சமையலறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுகர் போன்ற மளிகை சாமான்களின், அதாவது குரோசரி பெயர்களை இப்போது பார்க்கலாமா? குரோசரி. சால்ட் உப்பு, வீட் கோதுமை, பல்சஸ் பருப்பு வகைகள், சீரியல்ஸ் தானிய வகைகள், பெங்கால் கிராம் கடலைப்பருப்பு, கிரீன் கிராம் பச்சை பருப்பு, ரோஸ்டட் பெங்கால் கிராம் உடைத்த கடலை, பிளாக் கிராம் உளுத்தம்பருப்பு, மஸ்டர்ட் கடுகு, ஃபெனுக்ரீக் வெந்தயம், கமின் சீட்ஸ் சீரகம், டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி, செமோலினா ரவை, வெர்மிசெல்லி சேமியா, சாகோ ஜவ்வரிசி, ரிஃபைன்ட் வீட் ஃபிளார் மைதா மாவு, பஃப்ட் ரைஸ் நெல் பொரி, ரைஸ் ஃபிளேக்ஸ் அவல் பொரி, கார்டமம் ஏலக்காய், க்ளோவ்ஸ் கிராம்பு, சின்னமன் பட்டை, கார்லிக் பூண்டு, கேஷ்யூநட்ஸ் முந்திரி பருப்பு, ஆல்மண்ட்ஸ் பாதாம் பருப்பு, கிரவுண்ட் நட்ஸ் வேர்க்கடலை, ஜிஞ்சலி எள்ளு, கீ நெய், பட்டர் வெண்ணெய். ஃபேர் இது நீங்கள் ஏற்கனவே கற்ற சொல்தான். ஃபேர் என்பது ஒரு நபரின் சருமத்தை குறிக்கும் சொல் என்பது உங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் ஃபேர். அவள் அழகாக இருக்கிறாள், வெளுப்பாக இருக்கிறாள். ஆனால் இச்சொல் இங்கே பொருட்காட்சி என்ற பொருளில் வந்துள்ளது. எக்ஸிபிஷன் என்றாலும் பொருட்காட்சிதான். ஃபேர் என்பதும் இதையேதான் குறிக்கிறது. ஸ்மோக் இங்கே இது வேர்பாக வந்துள்ளது. ஆனால் இதே சொல் பெயர் சொல்லாகவும் நவுன் ஆகவும் வரும். அப்பொழுது புகை என்ற பொருளில் வரும். இந்த வாக்கியங்களை பாருங்கள். நவுன். There is smoke in the kitchen. சமையல் அறையில் புகையாக உள்ளது. He smokes a cigarette.
அவன் புகை பிடிக்கிறான். அயன். ஸ்மோக் என்ற சொல்லைப் போலவே இச்சொல்லும் வேர்பாகவும் நவுனாகவும் வரும். இப்பாடத்தில் இது வேர்பாக வந்துள்ளது. நவுனாக வரும்போது இதன் பொருள் இரும்பு. இந்த வாக்கியங்களை பாருங்கள். This chair is made of iron. இந்த நாற்காலி இரும்பினால் செய்யப்பட்டுள்ளது. Verb. Father irons his clothes. அப்பா தன் துணிகளை இஸ்திரி செய்கிறார். இச்சொல்லின் உச்சரிப்பிலும் ஒரு விசேஷம் உண்டு. ஆர் என்ற எழுத்து சைலண்ட். அயர்ன் என்றுதான் உச்சரிக்க வேண்டுமே தவிர ஐரன் என்று உச்சரித்தல் தவறு. Thus the family. இந்த வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். ஃபேமிலி என்ற சொல்லுடன் thus பயன்படுத்தப்பட்டுள்ளது. thus எப்போது வரும்? ஒருமை பெயர்களுடன் தானே? ஆம், குடும்பம் என்பது பல அங்கத்தினர்களைக் கொண்டு அமைந்தது. ஆனாலும் ஃபேமிலி என்ற சொல் ஒருமை சொல்தான். ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப அங்கத்தினர்கள் என்று வந்தால் அது பன்மை. அப்போது do வரும். இந்த வாக்கியங்களை பாருங்கள். Does your family live here? Do your family members live here? Travel by air. Travel by air என்றாலும் go by airplane என்றாலும் பொருள் ஒன்றுதான். விமானத்தில் பயணிப்பது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். Just round the corner. How far என்ற கேள்விக்கு எப்பொழுதுமே தூரத்தை குறிக்கும் 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் போன்ற பதில்கள்தான் தர வேண்டும் என்பதில்லை. At walking distance. In the next street. 2 blocks away. Very close to my house. இது போன்ற பதில்களும் வரலாம். Just. இச்சொல்லுக்கு பிரத்யேகமாக பொருள் எதுவும் கிடையாது. வாக்கியங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க இச்சொல் பயன்படும். இந்த வாக்கியத்தில் இதோ இங்கேதான் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்ற பொருள் கொடுக்கிறது. இன்னும் சில வாக்கியங்களை பாருங்கள். The movie is just super. படம் சும்மா சூப்பரா இருக்கு. He is just foolish. அவன் அறிவில்லாம இருக்கான், அவ்வளவுதான். Doubt clearing. சார், முந்தின பாடத்துல எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளுப்பா. டவுட் கேட்கிறேல்ல, அப்படின்னா அந்த பாடத்தை நீ நல்லா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். Where does the maid wash the vessels னு கேள்வி கேட்டீங்க. இதுல வாஷ் எப்படி வரும்? maid ஒருமை பெயர். ஒருமை பெயர்களுடன் செயற் சொல் வரும்போது s சேர்க்க வேண்டும் தானே? வாஷஸ்னு தானே வரணும். வாஷ்னு ஏன் வந்திருக்கு? சரியான கேள்வி. இங்கே பாரு. Where does the maid wash the vessels? does வைத்து கேள்விகள் அமைக்கும் போது ஆக்ஷன் வெர்பு கூட எஸ் சேர்க்கக்கூடாது. முன்னாடியே சொன்னேன், நெகட்டிவ் சென்சஸ், அதாவது நாட் என்ற சொல்லுடன் வந்தால் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் வெர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி டஸ் வைத்து கேள்விகள் அமைக்கும் போதும் ஆக்ஷன் வெர்பு கூட எஸ் சேர்க்கக்கூடாது. தஸ் என்ற சொல்லிலேயே எஸ் வந்து விடுகிறதே. இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். எண்ண முடியாத பொருட்களை குறித்து கொஸ்டின்ஸ் அமைக்கும் போது ஹவு மச் யூ செய்யணும்னு சொன்னீங்க. ஆனா பணத்தை எண்ண முடியுமே சார்? இப்படி ஞாபகம் வச்சுக்குங்க. தமிழ்ல எங்கெல்லாம் எத்தனை எஸ் யூஸ் செய்வீங்களோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஹவு மெனி, தமிழ்ல எங்கெல்லாம் எவ்வளவு யூஸ் செய்வீங்களோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஹவு மச். உன்கிட்ட எத்தனை பணம் இருக்கு அப்படின்னு கேட்பியா, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்பியா? புரிஞ்சுது சார். சரி, சந்தேகம் எல்லாம் தீர்ந்து விட்டதுன்னா பயிற்சி பகுதிக்கு செல்லலாமா? ஓகே சார். ஓகே சார். Listening comprehension.
Listen to these short passages. Answer the questions at the end of each passage. Write the answers in your notebooks. Reema is a teacher. She lives in Patel Nagar. She has 2 children, a boy and a girl. She takes them to the beach on Sundays. It is just 1 kilometer from their house. It is at a walking distance. They enjoy at the beach. Sometimes they carry some biscuits and juice. They eat and drink at the beach. Now questions. Where does Reema work? Where does Reema's family live? When does Reema take her children to the beach? How many children go on to the beach? How does the family go to the beach? Do they eat and drink at the beach? What do they carry to the beach? How far is the beach from their house? The children study in Ramakrishna Mission School. They are in class 10. They go to the planetarium. They go by their school bus. They leave their school at 5 p.m. They arrive at the planetarium 5:30. They return to their houses at 8 p.m. Their teacher takes them to the planetarium. They learn many things there. They learn about the sun, the moon, and the stars. They like their visit. Questions. Where do the children study? Where do they go? Who takes them there? Do they go there by cycle? When do they leave their school? When do they arrive at the planetarium? When do they return to their houses? What do they learn at the planetarium? Mrs. Roy lives in Basavanagar. She goes to the shop every day. It is near her house. She buys vegetables and fruits. She buys a kilo of potatoes, half a kilo of onions, half a kilo of tomatoes, and half a kilo of carrots. She buys apples and oranges too. She does not buy pumpkin. It is very small. She keeps these vegetables and fruits in her car. She drives her car. She returns home in half an hour. Questions. Where is the shop? Does Mrs. Roy go to the shop on Sundays only? What does she buy at the shop? Does she buy only vegetables? Does she buy a pumpkin too? Where does she keep the vegetables and fruits? என்ன நண்பரே, பயிற்சிகளை எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்களா? கடைசி பயிற்சிக்கான உங்கள் விடைகளை நீங்களே சரிபார்த்துக் கொண்டீர்களா? எல்லாம் சரியாத்தானே எழுதியிருக்கீங்க? சரி, அடுத்த விஷயத்திற்கு வருவோம். வழக்கம் போல உங்களை ரிலாக்ஸ் செய்து பாடம் படித்த களைப்பினை போக்குவதற்காக இதோ ஒரு லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனும் உரையாடல் மாதிரியும் கான்வர்சேஷன் மாடல் மாதிரியும் பண்ண போறோம். குறிப்பு: இப்பகுதி முந்தின பாடத்தில் இடம்பெறவில்லை. இப்பகுதி முந்தைய பாடத்தில் இடம்பெறவில்லை.
அந்த பாடம் சற்று நீளமாக இருந்ததால் இப்பகுதியை நான் கொடுக்கவில்லை. உங்களில் பலர் பயிற்சிகளை செய்து முடித்த பின் ஆவலோடு இப்பகுதியை எதிர்பார்த்து பக்கங்களை புரட்டி ஏமாந்து போயிருப்பீர்கள். ஏமாற்றத்துக்கு மன்னிப்பு கோருகிறேன். சரி, ஆங்கிலத்தில் எப்படி மன்னிப்பு கேட்பது? கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்து கொள்வீர்கள். Saying sorry. Boy on phone. Tom calls up his friend Ritesh. Tom: Hello, is that Ritesh? Voice on the phone: Sorry, wrong number. There is no Ritesh here. Tom: I'm so sorry. There has been a mistake. Window glass broken. Boys with bat in hand apologizing to man. Ravi is playing cricket with his friends. By mistake, the ball hits Mr. Mukund's window. The glass breaks. Ravi to Mr. Mukund: Sorry uncle, this kind of thing won't happen again. We promise. Girl in classroom, head bent. She is ashamed. Teacher scolding her. Pratiksha has not done her homework. She is standing in front of her teacher. I am very sorry, sir. I promise not to repeat this again. A girl and a boy talking in a classroom. By mistake, Renu takes Ravi's English book home the next day of the school. Ravi: Renu, do you have my English book with you? Renu: Yes, Ravi, I am terribly sorry. It's all my mistake. I took it home yesterday. Maid and lady. Coffee spilt on carpet. Lady angry. Mother: Kanta, what have you done? Maid: Sorry, ma'am. I'll be more careful from now. School campus. Renu and Prati run towards their classroom. By mistake, Renu pushes Prati and she falls down. Renu: Oh, I am so sorry, Prati. Did you get hurt? Pratiksha: No, I am okay. A boy, a woman and a toddler. Girl child. Ravi beats his little sister. His mother is very angry with him. Mother: Ravi, you cannot behave like this. She is your little sister and you ought to be kind to her. I am sorry, Mommy. I promise you I will never do this again. New words. There is no Ritesh here. இங்கே ரிதேஷ் என்று யாரும் கிடையாது. There has been a mistake. தவறு நடந்து விட்டது. By mistake. தெரியாமல், தவறுதலாக. This kind of thing won't happen again. இனிமேல் இதுபோல் நடக்காது. It's all my mistake. எல்லாம் என் தவறுதான். Towards their classroom. அவர்கள் வகுப்பறையை நோக்கி. Did you get hurt? அடிபட்டதா? Beat. அடித்தல். Cannot behave like this. இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது. Ought to be kind to her. கண்டிப்பாக அவளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும்.